பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் ஏசப்பா பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினது? நம்முடைய ஜெபம் சாதாரணமா இருக்காதுங்க. ஜெபிக்கும் போது ஏசப்பா எதை கேட்பாரு, எதை கேட்காம இன்னும் லேக் பண்ணிட்டு ஆன்சர் கொடுக்காம இருப்பாருன்னு நம்ம விவரமா தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு நமக்காகவே ஜெபிச்சுட்டு இருக்கோம்? மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதா? ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல, அப்படி நினைச்சா ஏசப்பா கூட அது மாதிரியே இருக்கலாமே. ஏசப்பா பேதுருவுக்காக ஜெபிச்சத லூக்கா 22வது அதிகாரத்துல பார்க்கலாமே. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32வது வசனத்துல பேதுருவை டெஸ்ட் பண்ணும்படியாக சாத்தான் உத்தரவை கேட்டுக்கொண்டத பேதுருவோட விசுவாசத்திற்காக இயேசு கிறிஸ்து ஜெபிச்சதாக பார்க்கலாங்க. இதுல ஏசப்பா நம்ம கிட்ட சொல்லுகிறது என்னன்னா, அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏன் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது டிஃபிகல்ட்டியான வேஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கேட்டு பாதுகாக்க வல்லவரா இருக்காருங்க. நமக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளில இருந்தும் நாம ஜெபிக்கிற ஜெபம் அதுல இருந்து பாதுகாக்க நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற எல்லா ட்ரையல்ஸ்க்கும் பிரேயர்ன்றது ஒரு கைட்லைனா இருக்கு. பிரேயர்ன்றது நம்மள லீட் பண்ணி கைட் பண்ணது. நம்ம ஜெபிக்கிறதுனால ஏசப்பா கிட்ட போறப்ப சாத்தான் என்றவன் அப்பதான் நடுவுல வருவான். ஆனாலும் சாத்தானை மேற்கொள்கிறதுக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையே நமக்கு பேட்டில்ல வின் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. உங்க ஜெபம்லாம் கேட்கப்படும். ஜெபமே ஜெயம். காட் பிளஸ் யூ.